அண்மை செய்தி. சென்னையை அடுத்த மதுரவாகலில் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். என்ன பிரச்சனை காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது? மின்வெட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மின்வாரிய அதிகாரிகளோ ஊழியர்களோ யாரேனும் சரி செய்யும் பணிக்காக வந்து பார்வையிட்டார்களா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். மதுரவாயலில் 7 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கோயம்பேட்டில் இருந்து செல்லக்கூடிய உயர் மின் அழுத்தம் கேபிளானது பழுதான நிலையில் சுமார் 7 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த மின்வெட்டானது நள்ளிரவில் முதல் மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக அதிமுக ஆட்சியில் மின் இணைப்பு துண்டிக்கப்படாமல் தொடர்ந்து மின்சாரம் வழங்கப்பட்ட வந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் மின்சாரம் என்பது அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கோயம்பேட்டில் இருந்து செல்லக்கூடிய உயர் மின் அழுத்தம் கேபிளானது பழுதாகி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகாக வந்த அதிகாரிகள் தற்போது இங்கு என்ன பிரச்சனை என்பது கூட தெரியாமல் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது வரை நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மதுரவாயில் சுற்றியுள்ள பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி முழுவதும் தற்போது வரை மின் இணைப்பு இல்லாமல் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தங்களது நள்ளிரவில் இருந்து மின் இணைப்பு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் விளக்குகளை ஏந்தி எப்பொழுது மின் இணைப்பு வரும் என காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவி வருகிறது. குறிப்பாக இதற்கான காரணம் கோயம்பேட்டில் இருந்து செல்லக்கூடிய உயர் மின் அழுத்தம் கேபிளானது பழுதாகி இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 7 மணி நேரமாக மின் இணைப்பு இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். திமுக ஆட்சி மின்சார கட்டணங்களை உயர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் ஏன் மின்சாரம் முறையாக வழங்கப்படுவது இல்லை என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. தொடர்ந்து மின் இணைப்பு காரணமாக தற்பொழுது வரை மின் இணைப்பு இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்கு வருகின்றனர். இன்று தற்பொழுது மின் இணைப்பு சரி செய்யப்பட்டு மக்களுக்கு மின்சாரம் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.